அப்பாவின் வார்த்தை. சங்கீதம் 37:30 இப்படி சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம எதை பேசுறோம் பாருங்களேன். ஒரு சகோதரி ஒரு அக்கா வீட்டுக்கு போனாங்களாம். அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அப்பா அந்த அக்கா சொன்னாங்களா, உன் வாயினால நீ எப்ப பார்த்தாலும் மோசமான வார்த்தைகளை தான் பேசுற, உனக்கு நான் பாலும் பாயசமும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடு, அப்பவாவது கொஞ்சம் இனிப்பான வார்த்தைகளை பேசவில்லை. ஏன்னா நீ எப்ப வாயை திறந்தாலும் கோபமும் எரிச்சலும் தான் வெளியே வருது. உன் நாவல நீ எதை பேசுற, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, வேதத்தை வாசிக்கிற, பைபிள்ல நாவ குறித்து எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஏமா இப்படி இருக்கன்னும் போது அந்த அம்மா அப்பதான் கரெக்டுக்கா, பால் பாயசம் சாப்பிட்டு நான் இனிப்பா பேசுவேன்னு நீங்க சொல்றது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என் புத்தி தெளியுதுக்கா, இனி நான் கோபத்தின் வார்த்தைகளை பேச மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க விரும்புறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க கோபத்தை உங்க எரிச்சலை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுங்க. நீங்க நியாயத்தை பேசுவீங்க, இதுதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்பா உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார், அப்பா உங்களில பிரியப்படுவார். God bless you.